எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வாங்க இங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க. நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது ஆமா போதும் நிறுத்திங்க. பாருங்க 22 28 வரைக்கும் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் தன்னுடைய தீர்க்கமான ஊழியத்திற்காகவே தேவன் எரேமியாவை அழைத்து அந்த ஊழியத்தை கையில கொடுத்து எரேமியாவுடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா அவருடைய இளப்பிரையாயிலே அநேக பாடல்களை பட்டு அவருடைய வேதனை கொடிதாக இருந்தாலும் அவர் சொல்றாரு பாருங்க, நாம் நிர்மூலம் ஆகாதது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பார்த்தீங்கன்னா எரேமியாவுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. எரேமியா 1லிருந்து கடைசி வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எரேமியாவுடைய ஊழியத்தில் அவர் பட்ட பாடுகள் பயங்கரமா இருந்திருப்பார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைச்சு இருப்பாரு எரேமியா. ஆனா தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் அதற்காகவே என்னை தெரிந்து கொண்டார். அதனுடைய நுகத்தடிகள் என்னை வைத்தது நல்லது. நான் நிர்மூலம் ஆகிட்டுப்பேன். ஆனா நிர்மூலம் ஆகாத தேவன் என்னை நடத்தின விதத்தை நாம் பார்க்கும்போது நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் நம்மளை என்ன பண்றாரு? சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, நிலைநிறுத்துறாரு. நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை எடுத்துன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி போய் தங்க சிங்காசனத்துல உட்கார வச்சு மாட்டாரு. அந்த தங்க சிங்காசனத்தை உட்கார்றதுக்கு முன்பாக தேவன் என்ன பண்றாரு? உங்களை என்ன பண்றாரு? ஒரு குயவன் எப்படி ஒரு தன்னுடைய அதாவது அநேக பண்பாடுகளை எப்படி அவன் மனைந்து கொள்கிறானோ அதே போலவே நம்மளை செதுக்கி சுத்தமாக நம்மளை பண்படுத்தி சீர்படுத்தி இத்திரப்படுத்தி பலப்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண அந்த சிங்காசனத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எரேமியாவுக்கு அப்படிதான் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை ஊழியத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் சொல்ற நடத்துற விதத்தை பார்த்துட்டு கடைசியா புலம்பல், இது பேர் வந்து இந்த அதிகாரத்தினுடைய பேர் வந்து புலம்பல். பாருங்க, பட்ட பாடுகளுக்கு புலம்புவார். அப்பதான் தெரியுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர், என்னை எதற்காக இதை அழைத்திருக்கிறாரு. அவரை என்னை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி எழுதுறார் பாருங்க. அவரை நான் நிர்மூலம் ஆகாதுன்றது கர்த்தருடைய கிருபை. எப்பயோ நான் என்னை அழிச்சு கொண்டு போட்டுருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிருப்பாங்க? எப்பயோ என்னை அழிச்சு கொண்டுட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணல, விடலை பாருங்க. நான் நிர்மூலம் ஆகாதுன்றது கர்த்தருடைய கிருபையே, அவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு. சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்க பங்கு. நீங்க பயப்படாதீங்க. உங்க பங்கு யாரு என்று சொன்னா என் கர்த்தரே எனக்கு போதும். உண்மையாகவே சொல்றேன். எங்க உள்ளத்தை ஆழத்தை திறந்து சொல்ற பாருங்க. எங்க வீட்டுல வந்து என்னை இப்படியே கேட்டாங்க, நீ ஆண்டவரை ஏத்துக்கிற பிறகு எனக்கு பார்த்து கேட்டாங்க, நீ போய் அந்த இதுல போயிட்டு சேர்ந்துட்ட, இது எனக்கும் உங்களுக்கும் எந்த பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாருங்க எங்க குடும்பத்தார். பரவாயில்ல, என் கர்த்தர் எனக்கு போதும்ட்டேன். இப்படியே சொன்னேன், என் கர்த்தர் எனக்கு போதும். என்னை அவரு கண்டிப்பா என்னை நடத்துவார், என்னை உயர்த்துவார். அவர் என்னத்திலிருந்து அந்த பலவீனத்தை என்னை அந்த பிசாசு பிடித்து என்னை காப்பாற்றின வரையும் நான் புரிந்து கொண்டேன். இவரே என் பங்கு என்று நான் அறிந்து அவருக்கு நான் ஒப்பு கொடுத்த பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு நிலைநிறுத்தி உயர்த்தி வச்சிருக்கிறார். காரணம் என்று சொன்னான், நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரின் பங்கு என்று யாராவது நீங்க தீர்மானம் பண்றீங்களோ உண்மையாக சொல்ற, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, தலை குனிந்து போக மாட்டீங்க, நீங்க எந்த இடத்துல நீங்க தாழ்வு அடைந்து போக மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் உங்களை உயர்த்துவதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை தேடி வந்து உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் கடைசியில புரிந்து கொண்டார், கர்த்தர் என்னை நிர்மூலமாகாத விட்டு என்னை தேவன் என்ன பண்ணாரு? யார் கையில் ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய கையிலே என்னை வைத்துக் கொண்டு என்னை சீர்படுத்தி இத்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி தேவன் என்னை என்ன பண்ணினார் பார்த்தீங்கன்னா, என் பங்கு அவர்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என் ஆத்துமா என்ன பண்ணுதான் சொல்லுமா, ஆகையால்
அவரிடத்திலே நம்பிக்கொண்டு இருப்பேன். உறுதியா சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமா அவரையே நம்பிக்கொண்டு இருப்பேன் சொல்லிட்டு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். அவர் எப்படிப்பட்டவங்க? அவர் பேர் நல்லவர். ஆண்டவர் பேர் நல்லவர். தாவீது எல்லா சங்கீத புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். கர்த்தர் வல்லவர், போதுமானவர். அநேக இடங்களில் நல்லவர் 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 என்றுதான் இருக்கு. அவர் பேர் நல்லவர் பாருங்க. ஆண்டவர் பேர் நல்லவர். இங்க என்ன சொல்றாரு? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா? காத்திருந்தங்க, இவ்வளவு நாளா காத்திருந்து நல்லது செய்வான் அவனையே நான் நம்பிட்டேங்க. கடைசியில எனக்கு குடிய வெட்டி தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்துல இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க நம்பினீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தீவினை செய்கிறவர்களா இருக்கிறாங்க, கேடு செய்கிறவங்களா இருக்கிறாங்க, பொல்லாப்பு செய்கிறவர்களா இருக்கிறாங்க. கடைசியில நீங்க யார் நம்பியிருந்தீங்களோ அவன் நமக்கு உதவி செய்வான், என்னை ஆதரிப்பான், எனக்கு அரவணைத்து என்னை காத்துக் கொள்வான், என்னை நடத்துவான் என்று நீங்க நம்பி இருக்கும் போது அவன் உங்களுக்கு பயங்கரமான ஒரு கேடு செஞ்சுட்டு போகும்போது உங்க உள்ள எந்த அளவுக்கு வேதனை போன. எத்தனை பேர் இந்த உலகத்தில் அப்படிலாம் ஏமாந்துருக்கிறாங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்காக காத்திருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? இவ சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மாவுக்கு தேவன் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நாம் தன் இளை வயது பிரயாணத்திலே நுகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது. அதாவது இள வயது பிரயாணத்திலே நுகத்தை சுமக்கிறது நல்லது இல்லையா? நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன். இள வயதுல நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா முதிர் வயதுல கஷ்டப்பட வேண்டியதுதான். இள வயதுல நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த தொழிலை நீங்க விரும்புறீங்களோ அந்த தொழிலை நீங்க விரும்பி செய்ய வேண்டும். அதெல்லாம் சொல்றாரு. இள வயதுல நுகத்தடிய மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறார் பாருங்க. அந்த கொடுக்கும் போது என்ன பண்றாரு? அந்த நுகத்தடியை கொடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? அதை சுமந்து அந்த வேலையை நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு ஏற்ற காலத்துல பலன் கொடுக்கும். முதிர் வயதுல அது உங்களுக்கு என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு பலனா இருக்கும். முதிர் வயதுல நீங்க யாருக்கு கையெழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிங்க நல்லா இல்லையா? என் வாலிப வயதுல நல்லா உழைச்சு நல்லா வேலைக்கு பண்ணுங்க, நல்லா கஷ்டப்பட்டேங்க, கொஞ்சம் நான் சேகரித்து வைத்தேன். நான் வீணாக்கம் இல்லை, என் பணத்தை நான் சம்பாதித்த பணத்தை வீணாக்கல, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதுக்குள்ள வாங்குற சொத்துங்க, அதுல வாங்குற வீடு வாசலுங்க. அப்ப நீங்க அந்த நாட்களில் நீங்க என்ன பண்ணக்கூடாது? உழைக்க வேண்டிய வயசுல உழைக்க வேண்டும், செய்ய வேண்டிய வயசுல செய்ய வேண்டும். அதுதான் என்ன சொல்றது? என் தேவன் எனக்கு நன்றாய் கற்றுக் கொடுத்தான், நுகத்தடியை என் மேல வைத்து என்னை நடத்தினாரு. சொல்றாரு, எதையுமே சொல்றாரு பாருங்க, நுகத்தடியை தன் இள வயதிலே நுகத்தடியை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றீங்க? நான் உழைச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா உழைச்சேன். சொல்ல முடியாத உழைப்பு நான் உழைச்சேன். எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் என்னை நடத்தினார். இதெல்லாம் பண்ணதுக்கு என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நான் கை தொழில் கத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? யார் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம கையை விட்டு போனா நம்ம கத்துக்கிற கை தொழில் கையை விட்டு போகாது. எத்தனை பேர் சொல்றீங்க? கற்றுக்கொண்ட கை தொழிலும் படித்த படிப்பும் நம்ம விட்டு யாராலையும் எடுக்க முடியாது. யாராவது எடுக்க முடியுமா? நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த படிப்பை யாராலும் கொடுக்க முடியாது. நல்ல ஒரு தொழிலை கற்று வச்சிருக்கீங்கன்னா அதை யாராலையும் எடுக்க முடியாது. அது மூலமாய் தேவன் உங்களை நடத்துவார். இது தேவன் நல்லவர் பாருங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது இல்லையா? அப்படின்னு சொல்றாரா? அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவான். யார் வைத்தது? கர்த்தர் தான் இதை வைத்தார். இப்ப யோசேப்பு பட்ட பாடலாம் எல்லாருக்கும் தெரியல. யோசேப்பு எடுத்தவனே என்ன பண்றான்? எகிப்து தேசத்துல போய் அவன் அதிபதியா உட்காந்துறான். யோசேப்பு பட்ட பாடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாடுகளை பட்டான். ஆனா முடிவுல என்ன கிடைச்சது? கடைசி வரைக்கும் பாடுபட்டே செத்தான். அவன் நல்ல ஒரு அந்தஸ்தை அவன் அடைந்தான், ஒரு அதிபதி ஆனான். தேசத்துக்கு பார்வோனுக்கு நீதான் தகப்பன் ஆண்டவர். பார்வோனுக்கு நீதான் தகப்பன், பார்வோனுக்கு நீ ஆண்டவனா இருப்ப. அவன் மாத்தி கேட்பான். அவன் கேட்கறான் பாருங்க. பார்வோன் பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல பார்வோன் வரானா அவன் கடவுளுக்கு சமமா அந்த தேச மக்கள் அவனை வணங்குவாங்க. ஆண்டவர் வந்துட்டாரு, கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னான். அவனுக்கு எதிராக எந்த மனுஷனும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக ஒரு மனுஷனும் எதிர்த்து பேசக்கூடாது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன்
யோசேப்பு கிட்ட வந்து ஆலோசனை கேட்பான், என்ன பண்ண போறீங்க, என்ன நடத்த போறீங்க, இந்த தேசம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன ஆலோசனை வச்சிருக்கீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை நாங்க செய்வோம். அப்போ பார்வோனுக்கே தெய்வம் என்ன பண்ணாரு, யோசேப்பை தகப்பன் ஆகிட்டார். எடுத்தோடனே ஆக்கினாரா? அவன் பட்ட பாடுகளை பார்த்தீங்கன்னா, அவன் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 2 வருஷம் சிறைச்சாலையில ஒரு தவறு செய்யாம இருந்தான். ஆனா முடிவுல என்ன கிடைச்சது? முடிவுல ராஜரீகமான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க நல்லா பிரயாசப்பட்டு ஒரு வேலையை செய்யும் போது அதுல கர்த்தர் கூட இருந்து நம்ம நடத்துகிறார், என்னை தேவன் தான் நடத்துகிறார் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் செய்வீர்கள். அதுதான் சொல்றாங்க 28ஆம் வசனம், அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்கிறான். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா மௌனமா இருக்கணும். நீங்க இதெல்லாம் காரணம் யாருங்க? நான் ஏன் இந்த குடும்பத்தை இப்படி சுமக்கணும்? கவனிக்கிறீங்களா? வச்சிருக்கல நான் எதுக்கு அந்த குடும்பத்தை சுமக்கணும்? நான் எதுக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்? நான் எதுக்கு இல்ல பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் தான் நம்மளை கொண்டு நடத்துகிறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார், இதற்கு உண்டான பலன் தேவன் ஏன் நேற்ற காரணங்கள் தருவார். இது சத்தியம். நாம் நீங்க அதை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு செய்ய பாருங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க எப்படி ஆண்டவரிடத்துல ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னான். நான் போன வாரம் உங்களுக்கு காமிச்சேன். தேவன் வந்து ஒரு விருந்து வீட்டுக்கு போனாரு. யாருடைய வீட்டுக்கு? சீமோன் வீட்டுக்கு போனார். சீமோன் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு பரிசேயி. அந்த சீமோன் வந்து விருந்துக்கு அழைத்து நோக்கம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, அவன் பெருமை பிடிச்சவன் பாருங்க. அவன் பெருமை பிடிச்சவன். தலைமுறை அவன் வந்து அவங்களுடைய தலைமுறை தோறும் அவங்க எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, என்ன யூத வம்சத்தை சேர்ந்தவன் என்ற எண்ணத்துல ஒரு இருமாப்பூர்வமா இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனத்தை, அன்பை செலுத்தவே இல்லை பாருங்க. விருந்துக்கு அழைச்சது உண்மைதான். ஆனா கொடுத்த நடந்துகிற விதம் பார்த்தீங்கன்னா அன்பில்லாத ஒரு விருந்தது. ஆனா அந்த இடத்துல ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து அவள் என்ன பண்றா பார்த்தீங்கன்னா, அவள் தேவனுடைய பாதத்தின் அருகே வந்து தன்னுடைய கண்ணீரினாலே தன் பாதத்தை நனைத்து, தன் வயிறினாலே அந்த பாதத்தை தொடைத்து கொண்டு வந்த பரிமள தைலத்தை எல்லாம் பாதத்திலே பூசி அவரு மேல அன்பு செலுத்தினார் என்று வேதம் சொல்லுங்க. இவள் செய்த அன்புக்கு ஈடு ஒண்ணுமே இல்லைன்றது. அப்ப தேவன் எதை விரும்புகிறாரு? நீங்க சபைக்கு வரதை காட்டிலும் அன்போடு சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். என் தேவன் ஒவ்வொரு வாரமும் என்னை நல்லா நடத்துகிறாங்க. நான் இருந்த காலகட்டங்களை பார்க்கும்போது கர்த்தர் என்னை தினமும் எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து இந்த வாரம் முழுவதும் என் குறைவைகளை நிறைவாக்கினார். எனக்கு நல்ல உணவு கொடுத்தார், உறுதி கொள்ள உதவி கொடுத்தார், மனுஷன் தயவு கொடுத்தாரு, நல்ல சுகமுள்ள ஜீவனோடு என்னை வைத்திருக்கிறாரு. நான் போகும்போது வரும்போது என்னை பாதுகாத்தாரு, என்னை நடத்தினாரு. அவருக்கு நான் என்னத்தை செலுத்தேன்? நான் ஒன்றே ஒன்று தான் செலுத்த என்னால முடியும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனுக்குள்ள போய் நான் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க போகிறேன். கவனிக்கிறீங்களா? அவருக்கு கொடுத்த கிருபைக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அவர் உங்களை கிருபையாய் நடத்துறாரு. கிருபையை குறித்து நான் இன்னைக்கு இன்னும் எவ்வளவு எடுத்துக்காட்ட விரும்புமோ அதை எடுத்துக்காட்ட நான் விரும்புகிறேன். நீங்க அதுக்கு பதில் என்ன கொடுக்க விரும்புறீங்க? இல்ல நான் உங்களை காணிக்கை கொண்டு போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன். நான் கூட ஒரு காணிக்கை நான் ஆண்டவருக்கு செய்யறாங்க. காணிக்கை நல்லதுதான், கொடுத்தது நல்லதுதான். ஆனா காணிக்கையை கொடுத்து நீங்க கர்த்தரிடத்துல என்ன பண்ண முடியாது? அவர் இடத்துல கிட்டி சேர்ந்துலாம் நினைக்கிறது தப்பு. நீங்க தேவனத்துல கிட்டி சேர்ந்தா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களுடைய அன்பு அவருக்கு அதிகமா செலுத்துங்க. சொல்லுவாங்களா? அன்பு செலுத்துங்க. அவர் அன்பு செலுத்திதான் நம்மளை வீட்டு எடுத்தார். அதற்கு பதிலாக நீங்களும் அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அந்த ஸ்திரியே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு மேல் அன்பு செலுத்தினார். அதனால அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதான். எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது. எல்லா பாவத்தையும் மன்னித்தார். எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னித்தார் இல்லையா? எல்லா பாவத்தையும் தேவன் மன்னித்து வீட்டில் இருந்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரிடத்துல எப்படிப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழியின் புத்தகம், எரேமியா புத்தகம், எரேமியா 17 3:17 படிங்க. எரேமியா 3:17 படிங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐக்க கொடுங்க. 17 படிங்க.
சரி. மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழி 14:22 படிங்க. தப்பாயிடுச்சு. 14:22. 22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. போதும். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. எதை நீங்க யோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், வேலை செய்யும் போதும் யோசனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோசனை எல்லாரும் எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? யோசிக்காம எந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது. எந்த காரியத்தை செய்தாலும் யோசிக்கிறோம் இல்லையா? யோசித்து செய்தால் நல்லது. நடக்கிற வழியை நீங்க யோசிக்க வேண்டும். செய்யற வேலையை யோசிக்க வேண்டும். செய்யற காரியத்தை யோசிக்க வேண்டும். யோசிக்காம நீங்க செய்வீர்கள் சொன்னா அது நல்லாவே இருக்காது. இன்னைக்கு சமையல் செய்யற நீங்க சமையல் செய்ய முடிவு பண்றீங்க. எதை செய்தா நல்லா இருக்குன்றதை யோசிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஏதோ ஒன்று செஞ்சு போட்டலாம் நான் நினைப்பீங்க. யோசிப்பீங்க என்ன செஞ்சு என்ன கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்க நம்மளுக்கு கொடுக்குற சாப்பாட்டு மூலமா அவங்களை திருப்திப்படுத்தி அனுப்பணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அப்ப யோசித்து நம்ம எந்த காரியத்தை நம்ம செய்யும் போது அது நல்லா அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? யோசித்து செய்தா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இந்த பூமியில வாழுகிற நாட்களில நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட யோசனையை நீங்க செய்றீங்க? இங்க சொல்றாரு பாருங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறவர்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ என்ன கிடைக்குதான்? கிருபையும் சத்தியமும் உண்டு. நீங்க வாழ்நாள் முழுவதும் ஒன்ன மாத்திரம் தான் யோசிக்கணும். எதை யோசிக்கணும்? நன்மை செய்கிறவர்களா தான் இருக்கணுமே கண்டி தீமையை ஒரு நாளும் யோசிக்கவே கூடாது. எதை யோசிக்க கூடாது? தீமையை யோசித்தா கிருபை உங்களுக்கு கிடைக்காது. நன்மையை யோசித்தால் கிருபை கண்டிப்பாக உங்க கூடவே இருக்கும். உங்க கூடவே இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, கிருபை என்னன்னா நாளுக்கு நாள் கிருபையில நீங்கள் பெருக ஆரம்பிச்சிருவீங்க. கிருபை பெருக பெருக உங்களுடைய வாழ்வாதாரங்களும் பெருக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எல்லா வாழ்க்கையிலும், உங்களுடைய பொருளாதாரத்திலையும் சரி, உங்களுடைய வேலை வாய்ப்புலையும் சரி, செய்கிற காரியத்திலையும் சரி, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பெருகிக்கினே இருக்கும். அது எப்படி பெருகுதுன்றத உங்களுக்கே தெரியாது. காரணம் என்னவென்னா, நீங்க போகிற பாதை, நீங்க செய்கிற காரியங்கள், உங்களுடைய யோசனை எப்படிப்பட்டதா இருக்குது பார்த்தீங்கன்னா, நன்மையை யோசிக்கும் போது என் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, என் ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, என் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நன்மையை மாத்திரம் தான் செய்ய சொன்னாரு, தீமையை யோசிக்கவே கூடாதுனாரு. அப்ப நன்மையை செய்யும் போது தேவ கிருபை உங்க கூடவே இருக்கும், சத்தியமும் உங்க கூடவே இருக்கும். இது சத்தியம். ஏசையாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். ஏசையாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ல இருந்து நம்ம இங்க பார்ப்போம் பாருங்க. ஏசையாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு வாங்க, 54ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாணத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் உன் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் முசிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை
உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும் பாருங்க, இங்க 6ல இருந்து நாம் 17 வரைக்கும் படிச்சோம். இங்க என்ன தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு என்ன நமக்கு விலக்கி கொடுக்கிறான்றத நான் உங்களுக்கு விலக்கி கொடுக்க விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையே குறித்து இந்த இடத்துல தெளிவா பேசுறாரு பாருங்க. கிருபை எப்படிப்பட்டது என்றதை நல்லா பாருங்க. கிருபை கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளப்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், கைவிடப்பட்டு இல்லையா, விவாகம் பண்ணி திருமணம் ஆகி 1 வருஷத்திலே 2 வருஷத்திலே ஒரு பெண்ணுடைய கணவன் செத்துட்டானா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளோ வேதனை உள்ளவளா இருப்பான் அந்த பெண். ஒரு புதிதாய் ஒரு திருமணம் ஆகி அந்த திருமணமான அந்த பெண்ணுடைய கணவர் ஏதோ ஒரு விபரீதத்துல இறந்து போயிட்டாங்கன்னா, இறந்து போயிட்ட பிறகு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி ஒரு கேள்விக்குறியா நிற்கும்? இப்பயாவது பரவாயில்ல, ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இறந்துட்டா உடனே என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் பார்த்துட்டாங்க, அவங்களே என்ன பண்ணாங்க, தேடி அவங்களே வேற திருமணத்தை பண்ணிக்கிறாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அவங்க விதவை என்ற கோலத்தை உடைய மாற்றிக்கொண்டு அப்படியே தான் இருக்கணும் பாருங்க. அது ரொம்ப வேதனை உள்ளது. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா புருஷன் எழுந்துட்டானா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், உடைய மாற்றின்னு வெள்ளை உடைய போட்டு விட்டுருவாங்க பாருங்க. அவள் ஒரு விதவை என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அவளுக்கு அந்த காரியத்தை கொடுத்து அவளை விதவையாக ஆக்கி அப்படியே என்ன பண்ணுவாங்க, மனம் வேதனையின் உள்ளவர்களாய் மனம் நொந்தவளாய் இருப்பா பாருங்க. அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரியை போலவும் கைவிடப்பட்ட ஸ்திரியை போலவும் அந்த புருஷனை இழந்த போலவும் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற கஷ்டத்தை குறித்து, வேதனையை குறித்து, கவலையை குறித்து என்னை ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, என்னை அரவணிக்கிறவர் இல்லை, என்னை விசாரிக்கிறவர் யாருமே இல்லை, என்னை எப்பொழுதும் நான் இப்படிதான் இருக்கிறேன் என்று சொல்லி மனவேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த கைவிடப்பட்ட ஸ்திரியை போல வாழ்கிற உங்களுக்கும், புருஷனை இழந்த தவிக்கிற அந்த விதவையை போல வாழ்கிற உங்களை பார்த்து தேவன் என்ன சொல்றான்னா, எப்படிப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறானா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபைக்கு வருகிறத ஏதோ நம்ம உட்கார்ந்து ஏதோ தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கேட்காம கண்டும் காணாம, அதாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, காது உள்ளவன் கேட்க கடவான், காது இல்லைன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் காது கொடுத்தவர் அவர் தான். காது எல்லாருக்கும் இருக்குது, காது இருந்தும் கேட்டும் கேட்காமலும் கண்டும் காணாமல் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை அப்படி சொல்றாரு. காது உள்ளவர்கள் கேட்க கடவார்கள் என்று சொன்னார். கேட்டவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. கேட்கிறவர்கள் கவனமாய் கவனிங்கள் என்று சொல்றாரு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால இந்த உலகத்துல நீங்க பரிதாபப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தாய் தகப்பன் நம்மளுக்கு காலகட்டத்தை கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. ஐயோ, நான் இப்போ எங்கள் அப்பாவை நம்பியிருந்தேன், எங்கள் அம்மாவை நம்பியிருந்தேன், அவங்களாம் போயிட்டாங்க, நான் தனித்து நிற்கிறேன். அவள்தான் அவங்கவுங்க காலகட்டம் வரும்போது அவங்கவுங்க வாழ்க்கையின் ரயில் பயணம் போல அவங்கவுங்க ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போக வேண்டிய காலம் வரும்போது போய் தான் ஆகணும். நானும் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறது, நானும் போக வேண்டிய காலத்தில் போக போகிறேன், நீங்களும் உட்கார்ந்துட்டு நீங்களும் போக வேண்டிய காலத்தில் போக போகிறேன். இருக்கிற காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்காக கடைசி முடிவு பறிந்தும் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்க ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, கைவிடப்பட்ட ஸ்திரியை போலவும் விவாகம் செய்யப்பட்டு புருஷனை இழந்த ஸ்திரியை போல வாழ்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மனவேதனையை நான் அறிந்து புரிந்து நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி வைத்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, இமை பொழுதிலே உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் உண்டு, கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன். என்ன கிருபை? நித்திய கிருபை என்று சொன்னால் நீங்க இந்த பூமியில வாழற வரைக்கும் அதுக்கு பேர் தான் நித்தியம். இந்த பூமியில பிறந்த நாள் முதல் கொண்டு கடைசியில இறப்பு நாள் வரைக்கும் நித்தியமாய் அதை சொல்ற நித்திய கிருபையுடன் என்ன பண்ணுவாராம், உனக்கு இறங்குவேன்,
என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது உனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்று ஆணையிடுகிறேன். என்ன சொல்றாருன்னா, நோவா காலத்துல 40 நாள் வெள்ளம் பூமியில பெருகி வானத்திலிருந்து மழை பெய்தது, பூமியை பிளந்தது, வெள்ளம் கொந்தளித்து எழும்பி 40 நாள் இடைவிடாமல் பூமியில என்ன பண்ணு, வெள்ளம் பெருகி எடுத்து ஓடி முழுவதும் எல்லாவற்றையும் நிக்கரகம் பண்ணினார் ஆண்டவர். ஒரு மனுஷன் கூட இல்லை பூமியில. நோவாவையும் அவன் குடும்பத்தார் தவிர வேற யாரும் இல்லை. எல்லா மிருக ஜீவன்கள் கொண்டு மாடுகள், ஆடுகள், ஊரன, பரப்பன எல்லா ஜீவ சந்துக்களும் முற்றிலுமா அழிந்து போச்சு. எல்லா ஜனங்களும் அழிந்து போனார்கள். ஏன்னா தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து தேவன் இனி இந்த ஜனங்களை இந்த பூமி மேல் வைக்க கூடாது என்று சொல்லி தேவன் எல்லா ஜனங்களையும் நிக்கரகம் பண்ணினார். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா, நோவா கிட்ட ஆணையிடுறாரு. நோவாவே, இனி நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இனி மறுபடியும் நான் இந்த பூமியை ஜலத்தினால அழிப்பதில்லைன்னு சொல்லி ஆணையிட்டு சத்தியம் பண்றாரு. என்ன சொல்றாரு, இனி நான் ஜலத்தினால் இந்த உலகத்தை இனி மறுபடியும் நான் அழிக்க மாட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மறுபடியும் சுனாமி வந்து உலகத்தை அழிய போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு சுனாமி வந்தது, அது சும்மா சாம்பிளுக்கு வந்தது. இப்ப வரப்போற சுனாமி எப்படி தெரியுமா, உலகத்தை முற்றிலுமா அழிக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஆளு இப்படிப்பட்ட வார்த்தை சொல்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இனி சுனாமினால உலகம் அழிய போகுது கிடையாது. ஏற்கு முன்னே வந்து சுனாமினால உலகத்தை என்ன பண்ணிட்டாரு, நோவா காலத்துல முடிச்சிட்டாரு. ஆனா மறுபடியும் என்ன சொல்றாரு, ஆணையிட்டு சொல்லிட்டாரு, ஜலத்தினால இந்த உலகம் மறுபடியும் அழிய போறது இல்லை. எதனால அழிய போறது இல்லை? கர்த்தர் சொன்ன வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாராவது சொன்னாங்கன்னா மறுபடியும் சுனாமி வந்து இந்த உலகம் அழிய போதாம்பான்னு சொன்னாங்கன்னா, அழியாதுங்க. சுனாமினால இந்த உலகம் அழிய போதில்லை. தேவன் வேற திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சுனாமினால் அழிவு, அதை தான் இங்க ஒப்பிட்டு பேசுறாரு. எப்படி நான் நோவாவுக்கு ஆணையிட்டு நான் கொடுத்தேனோ, ஜலத்தினால் இந்த உலகத்தை இனி நான் அழிப்பதில்லை என்று சொல்லி நோவாவுக்கு ஆணையிட்டது போல என் சபை மக்களே உங்களுக்கு தேவன் ஆணையிடுறாரு. என்ன சொல்லி ஆணையிடுறாரு பாருங்க. அவர் மறுபடியும் நான் படிக்கிறேன் பாருங்க. இது எனக்கு நோவாவின் காலத்திலே 9ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. நோவாவின் காலத்திலே உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லையா. என் சபை மக்களே, கர்த்தர் உங்கள் மேலே இனி கோபம் கொள்ள மாட்டாராம். ஏன்னா யாருக்கு முன்னே கோபம், இந்த ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம் அடிக்கடிக்கு இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து ஆண்டவர் வெறுத்து போய் இமை பொழுது கோபம் கொண்டு நின்னார். அதை வச்சுதான் இங்க சொல்றாரு, இனி நான் உங்கள் மேல் கோபம் கொள்வதில்லை, அப்புறம் என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டாராம். கடிந்து கொள்ள மாட்டாராம், கோபம் பட மாட்டாராம். ஆண்டவர் உங்களிடத்துல தேவன் கிருபையாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களை. கர்த்தர் தாங்க கோபம் கொண்டு என்னை பண்ணிட்டாரு, கர்த்தர் தாங்க என் மேல் கடிந்து கொண்டாரு இல்லைங்க, இங்க ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாரு. என் மேல் கோபம் கொள்வதில்லை, என்னை கடிந்து கொள்வதில்லை என் கர்த்தர் என்னை கடிந்து கொண்டு அடிச்சிட்டாரு, என் காலை உடைச்சிட்டாரு, என் கண்ணை நோண்டிட்டாரு, என் மண்டையை உடைச்சிட்டாரு. நான் இன்னைக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல பத்துக்குன்னா அது கர்த்தர் தான் செஞ்சாரு. இல்லைங்க, தப்பான முடிவை நீங்க பேசக்கூடாது, தப்பான வார்த்தையை நீங்க என்ன பண்ண கூடாது, அப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்க இடம் கொடுக்க கூடாது. இங்க சொல்ற விதத்தை பாருங்க. கர்த்தர் உங்கள் மேல் கோபம் கொள்வதில்லை, உங்களை கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். அடுத்த ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, என்ன சாம்பிள் கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா, மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை மாறுமா. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே மாறும். நான் ஆணையிட்டதுக்கு அடையாளம் சொல்றேன் கேளுங்கன்றாரு. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை மாறும், எல்லாமே மாறும். இது சத்தியம். வானமும் பூமியும் மாறும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனா என்ன சொல்றாரு, மலைகள் விலகும், 10ஆம் வசனம், பர்வதங்களை நிலை மாறி பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நல்லா கையட்டத்தை நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தான் ஏதாவது தவறு செய்து அவரை விட்டு விலகிறமே கண்டி அவர் ஒரு நாளும் விலக மாட்டார். நம்மளுடைய அறிவு கட்டத்தனமான காரியத்துல நம்ம எதனா ஒன்று பண்ணிட்டு கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகி போயிடுறோம் பாருங்க. மறுபடியும் மன உளைச்சல் வந்தவொடனே கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது மறுபடியும் நம்ம மேல் இறங்கி வந்து நம்மளை நடத்துகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்.
அவர் சொல்றார், வாக்கு கொடுக்கிறார், மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை யாராலே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. நான் கொடுக்கிற சமாதானம் நிறைவாய் இருக்கும். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை மாறி போகும், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களை ஒரு நாளை வெறுத்து தள்ளவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்துக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டினால் அடிப்பட்டவளே, அற்றவர்களே, இதோ நான் உன் கல்லை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. உன்னை என்ன பண்ண போறாராம், எப்படியோ எங்கேயாவது வாழ்ந்துட்டு வா, சீக்கிரம் முடிச்சுட்டு வான்னு சொல்லி விடாம உங்கள் அஸ்திபாரத்தை நீல ரத்தினங்களை போல உறுதிப்படுத்துவா. உன்னோடு விட மாட்டாராம். உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைங்க, உங்களுடைய அஸ்திபாரம் இந்த பூமியில நிலை கொண்டு இருக்கணுமா. நீங்க மாத்திரம் வாழ்ந்துட்டு வரக்கூடாது. உங்க பிள்ளைகள் இந்த பூமியில நிலைத்திருக்கணும், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உங்களை கொண்டு நடத்த போகிறேன் என்றார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. உங்களோடு முடிக்கல ஆண்டவரே. உங்கள் அஸ்திபாரத்தை நீல ரத்தினங்களை போல அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்குக்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். எப்படி சொல்றாரு பாருங்க, உன்னை மேன்மைப்படுத்துவேன். போகிற இடமெல்லாம் நீ மேன்மையா இருக்கணும். போகிற இடமெல்லாம் ஒரு பிச்சைக்கண்ணை போல நீ வாழணும் சொல்ல, ஒரு ஓட்டாண்டியை போல இருக்கணும் சொல்ல. போகிற இடமெல்லாம் நீங்க மேன்மை உள்ளவர்களாக உங்களை நடத்த போறேன், என்ன நம்புங்கன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை நம்புறவங்க கண்டிப்பாக நான் சொல்றேன், நீங்க மேன்மையா இருப்பீங்க. அவருடைய கிருபை உங்களை நடத்தும், அவருடைய கிருபை உங்களை உயர்த்தும், அவருடைய கிருபை உங்களை தற்காக்கும், அவருடைய கிருபை உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட விடவே விடாது. சொல்றாரு பாருங்க, அடுத்து சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் என்ன பண்ணுவாங்களாம்? போதிக்கப்பட்டு. ஆமா, பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? சமாதானமா. இத சொல்லுங்க. பிள்ளைகளை பெற்றதை நான் இதை ஏன் தான் பெத்தணும்? பாட்டு போயிட்டான் இல்லையா? பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னையை பெத்தா இளநீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடகம் பாட்டிட்டு போயிட்டாங்க. அது சினிமா பாணியில பாட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னையை பெத்தா இளநீர் அப்படின்னு வார்த்தை நீங்க பேசி உங்க பிள்ளைக்கு எதிர்க்க உங்க என்ன பண்ணாதீங்க, பிள்ளைகளை மன உளைச்சல் ஆக்காதீங்க. இருப்பாங்க வாலிப இதுல அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. ஆனா அந்த வாலிப பருவம் என்ன, தன்னுடைய ரத்தம் சூடா இருக்கும். நம்மளும் அப்படிதான் இருந்தோம். பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லுங்க. பிள்ளைகளே, நீங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டு உங்களுடைய சமாதானம் நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். கர்த்தர் என்னை சமாதானத்தோடு நடத்துறது போல உங்க குடும்பத்தை சமாதானத்தோடு நடத்துவாரு. தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பீங்க. பிள்ளைகளே, என்னை தேவன் நடத்துறது போல என் தேவன் உன்னையும் நடத்துவார், உன்னையும் தாங்குவார், உன்னையும் ஏத்துவார், உன்னையும் சுமப்பார் என்று நீங்கள் பிள்ளைகள் மத்தியிலே போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தையை போதிக்க வேண்டும். நான் பெத்தன ஊரெல்லாம் பெத்தாமே தான் நானும் ஒரு பிள்ளையை பெத்தேன். என் பிள்ளை என்னை படுத்துற பாடு எனக்கு போதும் சொல்றாங்க பாருங்க. கவனிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் ஜெபத்தையும் உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்க பிள்ளையை தேவன் மாத்துவார். டிஜேஎஸ் தினகரையாவுடைய மகன் பால் தினகரையா அடங்கவே மாட்டாராம். ஊதாரி தனமா இருப்பாராம். துர்மார்க்கரோடு சேர்ந்து எப்பொழுதும் துர்மார்க்கமான காரியத்தை செய்து கொண்டிருப்பாராம். அவர் ஒண்ணுமே பண்ணலாம். பிள்ளைய நேருக்கு நேராக பேசி அவர் இது பண்ணலாம். தாயும் தகப்பனும் இடைவிடாமல் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த மகன் எனக்கு விரோதமாய் செய்கிற இந்த காரியத்தெல்லாம் நீ அறிவின்னு அவர் பண்ண விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து கர்த்தர் அந்த பிள்ளையை என்ன பண்ணலாம்? சீர்படுத்தி, ஈஸ்வரப்படுத்தி, பலப்படுத்தி இன்னைக்கு ஊழியத்துல எடுத்து நடத்துறான். கர்த்தர் மாத்திடுவாருங்க. நம்மளால மாற்றவே முடியாது. நம்ம பிள்ளைங்களெல்லாம் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? மாற்ற முடியாது. அவங்க மீறி போகும்போது மாற்ற முடியாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணி பார்த்தா மாத்தல இல்லைங்க, கண்டிப்பா மாத்திடுவார். நீங்க பயப்படாதீங்க. நீங்க போய் அவங்க கிட்ட போய் என் பிள்ளைக்கோசம் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்கோசம் ஜெபம் பண்ணீங்கன்னா சரி பண்ண மாட்டாங்க. நீங்க ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. தேவன் கண்டிப்பா அவரால் மாத்திரம் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அர்த்தம் சொல்றாரு பாருங்க, நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய்,
பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாய்வாய், அது உன்னை அணுகாது. இவைகள் எல்லாம் உன்னை அணுகாது. என்னென்ன அணுகாதுங்க உங்களை? எது அணுகாது பாருங்க? நீதினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய். எதுல ஸ்திரப்பட்டிருப்பீங்க? நீதியில நீங்க குடிக்கொண்டிருப்பீங்க. கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. எந்த தீமையும் உங்களை அணுகாது என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படி அணுகுதுடான்னா நம்ம என்ன பண்ணன்றது ஃபர்ஸ்ட் நீங்க அறிந்து பாருங்க. நம்ம இடம் கொடுத்தா என்ன ஆயிடும்? உள்ள நுழைஞ்சிருவான் பிசாசு. சந்தர்ப்பவாதி அவன். அதாவது சந்தர்ப்பத்தை தேடி கொண்டிருப்பான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உள்ள நுழைஞ்சிருவான் துயரத்தை கொடுக்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் அவைகள் எல்லாம் உங்களுக்கிட்டே வராதபடிக்கு தூரமாய் அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார். எத்தனை பேர் வந்தாலும் வருவான், வேகமா வருவான், ஈட்டி எடுத்துன்னு வருவான், கத்தி கபடா எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவான். உன்னை என்ன பண்ணுவான்? யார் அவன் சொல்லு? நான் வந்து கேட்கறேன், யார் அவன்? இந்த எங்கெந்தோ வந்தவன் இந்த ஊர்ல வந்து இங்க வந்து அவன் வந்து நம்மள இது பண்றானா, ஆதிக்கம் செலுத்துறானா, நான் வரேன்னு சொல்லி கூட்டம் கூட்டமாய் வருவாருங்க. வந்து பார்த்த உடனே அத்தனை பேர் உன்பட்சமாய் பேசுகிறவர்களாம் ஆக்கிடுவார் ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை தேவன் உன்பட்சமாய் பேசும்படி ஆக்கிடுவாராம். அப்படியே சொல்றாரு பாருங்க. விரோதமாய் கூடுகிறவர்கள் அவர்கள் உன்பட்சமாய் வருவார்கள். இது சத்தியம், கவலைப்படாதீங்க. நமக்கு விரோதமாய் யாராவது கூட்டம் கூடி வந்தாருன்னா அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. அப்படியே வந்தாலும் அவர்களை தேவன் சமாதானத்துடன் உங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தையை தேவன் ஏற்படுத்துவார். அப்புறம் இதோ சொல்றாரு பாருங்க. இதோ நெருப்பை ஊதி தன் கிரியைகளை ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கரகம் பண்ணுகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். அதாவது இந்த கொல்ல அழிக்கிறவன் கொல்றவன் எல்லாம் இருக்கிறான் பார்த்தா எல்லாரும் நான் தான் சிருஷ்டித்தேன். எத்தனை பேரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண, பயப்படவே போயிடாதீங்க. அவன் பயங்கரமானவங்க, அவன் அடியாட்களை வைத்து அவன் ஏராளமான அடியாட்களை வச்சு அவன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கான். அப்படிப்பட்டவன் சொன்னான். அதை தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இது சத்தியம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் வேணாலும் வட்டம், 1000 பேர் கூட வட்டம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். என்னால உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எத்தனை பேர் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கிருபை உங்க கூடவே இருக்குதான். அது விலகாது, உங்களை விட்டு கைவிடாது. விசுவாசிக்கிறீங்களா? அது உங்களை நடத்தும். அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்திலே திருப்பிங்க, எரேமியா புத்தகத்தை திருப்பிங்க. என்ன சொல்றாரு? 9ஆம் அதிகாரத்தை வாங்க. 9ஆம் அதிகாரம் 23 படிங்க பார்ப்போம். இதெல்லாம் நீங்க இவ்வளவு படிச்சு இவ்வளவு கேட்டும் நீங்க வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்ன்றத இங்க தேவன் சொல்றாரு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. ஞானத்தை குறித்து பாருங்க, இங்க தேவன் சொல்றாரு, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஞானி அதாவது தன்னுடைய அறிவு, தன்னுடைய புத்தி, தன்னுடைய ஞானத்தை கொண்டு இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு அவங்களுடைய அறிவு குறித்து, அவங்களுடைய புத்தி ஞானத்தை குறித்து ஏராளமா பெருமை பாராட்டுகிறாங்க உலகத்துல. நல்லா அவர் அறிவாளிப்பா, நல்ல புத்திசாலிப்பா, நல்ல ஞானமானுப்பா, அவரு எடுத்தான்னா அந்த காரியத்தை முடிக்காத இருக்க மாட்டாருப்பா, அவ்வளோ அறிவுள்ளவருப்பா, அவரு அதுல தேறினவருப்பா, அவர் அதுல நல்ல அவரு கைவளம் பொருந்தவருப்பா, அப்படி இப்படிலாம் சொல்லி அவரை பெண்மைப்படுத்தும் அவரும் சொல்லுவார் சில. ஆனா உலகத்தின் பிரகாரம் அத்தனை பேர் சொல்லினாலும் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாமா. என்ன சொல்றாரு? மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றாரு. தன்னுடைய நீங்க எதை செய்தாலும், எந்த வேலை செஞ்சாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, நான் செய்தேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி அதை மேன்மை பாராட்டாதீங்கன்றாரு. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவன் நீங்க சொல்லக்கூடாது, மற்றவங்களே சொல்லட்டும்.
அது அது கத்தருக்கு அது அங்கீகரிக்கிறாரு. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். புரியுதுங்களா? பலசாலிலாம் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வித்தையை கற்றுக்கொண்டவன் வானத்துல எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் அந்த பறவைகளை அடிக்கக்கூடிய வில்வித்தவான் அடிச்சு அதை என்ன பண்ண கீழே போட்டுவானோ. அப்படிப்பட்டவனும் இருக்கிறான் அந்த உலகத்துல. ஏரி தண்ணிய ஒரே இதுல குடிக்கிறவனும் இருக்கிறான். ஆல மரத்தை அடியோடு புடுங்குறவனும் இருக்கிறான். அப்படிலாம் இருக்கிறானுங்க இன்னைக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, பலசாலிக்கு பலசாலி இருக்கிறான் இன்னைக்கு. மல்வித்தை, அதாவது அநேக ஜாம்பவானுங்க இருக்கிறாங்க இல்லையா? கராத்தா இதுல மல்குத்து இதுல அதுல ஒரு ஜாம்பவான் இருக்கிறான், பாக்ஸிங்ல ஒரு ஜாம்பவான் இருக்கிறான், ரன்னிங் ரேஸ்ல ஒரு ஜாம்பவான் இருக்கிறான். அப்ப இவங்களுக்குள்ள நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லி யாருமே மேன்மை பாராட்ட முடியாது. அவங்க இதுல விளையாட்டு போட்டியில அவங்க ஜாம்பவான் இல்லையா? அதனால கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பராக்கிரமசாலியை குறித்து பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நீங்க இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் எதை மேன்மை பாராட்ட வேண்டும் விரும்புறான்னு பாருங்களா. கர்த்தர் எதை விரும்புறாரு? ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்னைக்கு பணக்காரலாம் என்ன பண்றாங்க? முதல் பட்டியல நான் தான் உலகத்துல நம்பர் 1 பணக்காரன்றது பட்டியல மேன்மை பாராட்டிக்கின்னு இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தை கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். உங்களுடைய அறிவையோ, உங்களுடைய புத்தியோ, உங்களுடைய ஞானத்தையோ, உங்களுடைய பராக்கிரமசாலியத்தையோ நீங்க மேன்மை பாராட்டத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இதுக்கெல்லாம் நீங்க தேவன் விரும்புறது என்ன விரும்புறாரு பாத்தீங்கன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில எதை மேன்மை பாராட்டணுமா? கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேலே தேவன் என்னவா இருக்கிறாராம்? பிரியமா இருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என் கர்த்தர். தேவன் எதை விரும்புகிறாரு? இந்த அறிவு எங்கிருந்து வந்ததுன்னா என் கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. இந்த புத்தி எங்கிருந்து வந்தது? என் கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அவர் கொடுத்தது. இந்த பராக்கிரமம், இந்த பலன் எங்கிருந்து வந்தது? தேவன் கொடுத்தது. இந்த ஐஸ்வர்யம் எங்கிருந்து வந்தது? கர்த்தர் கொடுத்தார். இவைகள் எல்லாத்தையும் தேவன் கொடுத்தார் என்கிறதை நீங்க சொல்லும் போது தேவனுக்கு பிரியம் உண்டாகதான். இப்படி நீங்கள் பேசும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப கிருபையை நீங்க என்ன பண்ணுவீங்க? கிருபையை பின்னாடி வைக்காதீங்க, அறிவையும் புத்தியும் முன்னாடி வைக்காதீங்க. எதை முன்னாடி வைக்கணும் சொல்லுங்க? எதை முன்னாடி வைக்கணும்? கிருபையை முன்ன வைங்க. எதை முன்ன வைக்கணும்? இதெல்லாம் என் கர்த்தர் கொடுத்த கிருபைங்க, அவர் கொடுத்ததுங்க. இதெல்லாம் நான் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்லணும்னா சொல்றதுக்கு நான் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கிருபை தான் என்ன இதை கொண்டு வந்ததுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக இன்னொரு வசனத்தை படிங்க. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் 4:15 வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 4:15-16 படிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து படிங்க. அதான் படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். போதும், நிறுத்திங்க. இங்க பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்ப நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர்கள் தான் இருந்தாங்க. ஏதாவது சபை மக்களுக்கு ஏதாவது தீங்கு நடக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கேள்விப்பட்டவுடனே அப்படின்னு பரிதவிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க கூட சபையில நம்ம இருக்கிறோம், திடீர்னு யாருக்குன்னா அடிப்பட்ட ஒண்ணு ஐயோ அப்படின்னு சொல்லி பரிதபிக்கிறோமா இல்லையா? பரிதபிக்கிறோம். நானும் அப்படிதான் போயிட்டு அங்க போய் நிற்கும் போது பரிதபித்து தான் ஆகணும். ஏன்னா என்னால என்ன செய்ய முடியும்? உடனே நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக ஜபம் தான் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கிற ஆசாரியர் எப்படிப்பட்டவர்னா, பரிதபிக்கிறவர் அல்ல. அந்த காரியத்திலிருந்து நமக்கு உடனடியாக நமக்கு உதவி செய்து அதுல என்ன பண்றாருன்னா, உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு ரிசல்ட் கொடுக்கிறவரே நம்ம கூட இருக்கிறார். உடனடியாக அந்த இடத்துல இருந்து நமக்கு உடனே ஒரு நல்ல தீர்வு கொடுக்கிற இயேசு ராஜா நமக்கு இருக்கிறாராம். அவதான் இன்னைக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். யாருங்க பிரதான ஆசாரியர்? பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியர் இருந்தார்.
இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர், நமக்காக பிதாவிடத்துல எப்பொழுதும் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் கிருபையும் அடைவோம். ஏற்ற சமயத்தில் உடனடியாக நீங்களும் நானும் சகாயம் பெறும்படிக்கு நமக்காக பரிந்து பேசுகிற கிருபாசனத்தின் ஆண்டிலே தைரியமா வரணுமா? எப்படி வரணுமா? நீங்க தைரியமா வாங்க. நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க போயிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக போயிருக்கிறார். அவர் எப்போ வருவார்? நமக்கு நல்ல உதவி செய்வாரா? இல்ல பாருங்க. நமக்காக நித்திய மீட்பை நமக்கு வாங்கி கொடுத்த பிரதான ஆசாரியராக இயேசு நமக்கு இருக்கிறபடினால, நீங்களும் நானும் கிருபாசனத்தின் அண்டையிலே வருவதற்கு தைரியமா எப்படி வரணும்? தைரியமா வந்து, என் தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, நான் படுகிற இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு சீக்கிரம் எனக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. இரவும் பகல தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்துல நீ நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அதி சீக்கிரத்துல எனக்கு உதவி செய்வீர் என்பதை நான் விசுவாசத்தோடு நான் கிருபாசனத்தின் அண்டியில வந்திருக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க வரும்போது அததான் சொல்றது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயமும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையிலே சேர கடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போயிட்டு யாரையும் போய் பார்க்க வேணாம். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் பூசாரியெல்லாம் போய் பார்க்கணும்? பாஸ்டரை போய் பார்க்கலாங்க. பாஸ்டர் கிட்ட போனா அவர் நமக்காக போய் இருந்து பேசுவாரு. நீங்க அந்த பூசாரியெல்லாம் போய் பார்க்கவே வேண்டாம். நீங்க ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். வீட்டில இருந்தே நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிறவர். கிருபாசனத்தின் அண்டையில் தைரியமா போங்க. பாஸ்டரை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. பாஸ்டர் கிட்ட நம்ம சொன்னா நமக்காக அவர் பேசுவாரு. இல்ல பாருங்க, அப்படிப்பட்ட தவறை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் கிட்ட போய் நம்ம சொல்லலாம், நல்லது, ஆனா அவரை தான் பார்த்து முதல்ல சொல்லணும். இல்ல பாருங்க, நமக்காக ஒருவர் இருக்கிறார் பரிந்து பேசுகிறவர். அவர்கிட்ட போங்க. ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு சகாயம் செய்வார். கிருபாசனத்தின் அண்டையில தைரியமா போங்க. ஏனென்று சொன்னால் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் எப்போதும் நிலைநிறுத்தவர். அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை மாறும், எல்லாம் நிலை மாறி போனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உன்னை ரத்தின கல்லுகளைப் போல உன்னுடைய அஸ்திபாரத்தை நான் நிலை நிறுத்துவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது போகும் என்று சொன்னது அவர் தான். பாஸ்டர் சொல்லல, கர்த்தர் சொன்னார். அதனால ஆண்டவர் நீங்க தானப்பா சொன்னீங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காது சொன்னீங்களே. இப்ப எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. நான் அதனால உங்களுடைய சமூகத்துல நான் ஓடி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கிருபாசனத்தின் அண்டையில போகும்போது தேவன் அதி சீக்கிரமா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சகாயம் செய்ய கிருபையை அடையும்படி தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில சேர கடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. தைரியமா வாங்க, அதி சீக்கிரத்துல உங்களுக்கு உதவி செய்யணுன்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி. நல்ல ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சொன்னதை விட சரிங்க, அவர் சொன்னதை செய்கிறவர் அல்ல. இல்ல பாருங்க, காலங்கள் மாறும், தாமதங்கள் ஆகும், ஆனால் சொன்னதை ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டாரு. பொய் சொல்லும் தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனு புத்திரர் அல்ல. அவர் சொன்னதை செய்யாது இருப்பதற்கு அவர் பொய்யை சொல்லுகிறவர் அல்ல. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் அவர். எவ்வளவு வேணும்னு சொன்னா பொய்க்கு இடமே இல்லை அவர்கிட்ட. அவரால் முடியாதுன்னா பொய் பேசுறாருன்னு அர்த்தம். அவரால் எது முடியாது? தேவனால் கூடாத காரியம் ஒன்று கூட இல்லை. எல்லாவற்றையும் அவரால் முடியும். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிருபையில நம்ம வாழ்கிறோம், கிருபையில நான் இந்த பூமியில நல்லா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அறிவுங்க, என்னுடைய புத்திங்க, என்னுடைய சாமர்த்தியங்க, என்னுடைய ஐஸ்வர்யங்க, என்னுடைய கைபலங்க, அதெல்லாம் மேன்மை பாராட்டுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் கர்த்தர். அவ்வளவுதான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆதாரம், இதுக்கெல்லாம் ஆதாரம் என் கர்த்தர். அவர் தான் என்னை நடத்துகிறார் என்று அவரை சார்ந்து வாழுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்களா? நல்லா இருக்க மாட்டீங்களா? நல்லா இருப்பீங்க. தீர்க்காய்ச்சோட நல்லா இருப்பீங்க. உங்களுடைய மரண நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னா, திடீரென்று மரணம் வராது. உங்களுக்குலாம் போனாருப்பா, கல்யாணத்துக்கு போயிட்டு நேர்த்தாங்க வீட்டுக்கு வந்தாரு, திடீர்னு டாட்டா டேக்கில் போயிட்டாருங்க, அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஆயுசு நாட்கள் தேவன் என்ன பண்ணுவோம், பெருக பண்ணி நல்லா இந்த பூமியில பூஷ்டியும் பசுமையுமா இருந்து முதிர் வயதிலும் கனிகளை கொடுத்து நல்லா இருப்பீங்க. இந்த பூமியில நல்லா வாழ்வீங்க. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய கிருபையில நம்ம வாழ்கிறோம். யாருடைய கிருபையில வாழ்கிறோம்? நிறைய பேருக்கு என்ன நினைப்புனா, டெய்லியும் வாக்கிங் போனா நல்லா இருக்குங்க, வாக்கிங் போனா உங்களுக்கு நல்ல ஆயுசு நாட்கள் பெருகுங்க,
நிறைய பேர் வாக்கிங்கில் போகிறாங்க பாருங்கள், வாக்கிங்கு தினமும் தவறாத வாக்கிங் போயிடறாங்க. எதுக்கு போகிறாங்களோ அதுக்கு நேரத்தை கொடுத்து வாக்கிங் போகிறாங்க. தினமும் வாக்கிங் போயிட்டு தான் நேற்று ஒருத்தர் வந்தார். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாராம், போயிட்டாராம். சரிங்களா? வாக்கிங் போயிட்டு வந்து உக்காந்தாராம், வீட்டுக்கு டப்புன்னு போயிட்டாராம் ஹார்ட் அட்டாக்ல. வாக்கிங்கை நம்பி வாழறாங்க இன்னைக்கு நிறைய பேர். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நடிகர் ஏற்கனவே முத்துராமன் ஒருத்தர், இந்த கார்த்திக்குடி அப்பா, ஊட்டியில் வாக்கிங் போயின்னு இருந்தாராம். வாக்கிங் போயின்னு இருக்கும்போது பொட்டுன்னு போயிட்டார் அவர். நிறைய பேர் வாக்கிங் போனால் நான் நல்லா இருப்பேங்க, கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்லாம் வராது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால்லாம் வெளியே போயிடும், சுகர்லாம் கம்மியாக இருக்கும். இல்லை பாருங்க, எதை நம்பி வாழ்கிறாங்க இன்னைக்கு? ஆளுக்கு ஆளு பலவிதமான காரியத்தை தன்னுடைய முயற்சியை நம்பி வாழ்றாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். என்னாலே உங்களை ஆயுசு நாட்களை நான் கூட்டுவேன். என்னால நீங்கள் பூஷ்டியும் பசுமையுமா இந்த பூமியில நல்லா இருப்பீங்க. முதிர் வயதில கனிகளை கொடுப்பீங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால நல்லா இருப்போம். நம்மளால சொல்ல முடியும், என்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பி வைப்பார். முதிர் வயதிலே என்னை தாங்குகிறவர், நர வயது வரைக்கும் என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்கிறார். அதனால நான் நல்லா இருப்பேங்க. அதனால நாங்கள் உங்களுக்கு வாக்கிங் போவேன்னா அதெல்லாம் சொல்ல, நல்லது வாக்கிங் போங்க. ஆனா உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? வாக்கிங் போறதுனால தான் நான் நல்லா இருக்கணும் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையில தான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படி பேசணும். எதுல வாழறோம்? கர்த்தருடைய கிருபைங்க. நான் நல்லா இருக்கிறேன்னா அதோடைய கர்த்தருடைய கிருபை. வாக்கிங் போனா உடல் கொஞ்சம் நல்லா வெயிட் குறையும், நல்லது. வெயிட் நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்க்கக்கூடாது. நம்மளும் என்ன பண்ணணும்? சில காரியத்தை நம்ம செய்யணும், மீதியெல்லாம் கர்த்தர்கிட்ட ஓட்டணும். நம்ம எதுவுமே செய்யாத கர்த்தர் செய்வா சொல்லக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியது கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். நன்றி தகப்பனே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபைகள் நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த அற்புதமான காலவேளையில ஆண்டவரே, உங்களுடைய கிருபை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. உங்களுடைய கிருபையில நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. கிருபை ஆண்டவரே, காலை தோறும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு புதிய காரியத்தை தருகிறது ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய கிருபை அப்பா. என் தேவனே, இந்த பூமியில நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் நல்லா இருக்குன்னா அது உங்களுடைய கிருபை. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை மாறி போகும், அது உங்களுடைய கிருபையில நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் யோசிக்கிறது ஆண்டவரே தீமை அல்ல, நன்மையை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியம் எங்க கூடவே இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அளிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபாசனத்தின் அண்டைகளே நாங்கள் தைரியமாய் வந்து நிற்போம். என் தேவனுடைய கிருபை எங்களை நடத்துகிறதப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் சொல்லட்டும். போய் தேவனே, நாங்கள் வாழ்நாள் முழுதும் உங்களுடைய கிருபையில வாழ்கிறோம் என்கிற வார்த்தையை பேசுகிறவர்களா இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென்.